லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5000 பேர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். மகளிருக்கு உரிமை தொகை, மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் தேர்தலுக்காகவே நிறைவேற்றப்படுவதாகவும் விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைக்கு தலா 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என குறிப்பிட்ட இபிஎஸ், வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் எனவும் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்ல, நாம் தாம் வாரிசாக பார்த்தார்கள். நாட்டு மக்களைத்தான் வாரிசாக பார்த்தார்கள். அதிமுக தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக தேர்தலில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதனால கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நம்ம தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தொலைக்காட்சியின் வாயிலா தெரிவிச்சோம், ஊடகத்தின் வாயிலா தெரிவிச்சோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க. அதிமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து விமர்சனம் பண்ணோம். வேறு வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு அதிமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்குது. இப்ப ஸ்டாலின் நேற்றைய தினம் குறிப்பிடுறார், மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்பதா சொல்றாங்க. அப்படின்னா இன்னும் 4 மாசம் தான் கொடுக்க முடியும். 56 மாதம் கொடுக்கல. குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்க ஒழிய இந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்துக்காக கொடுக்கல. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஓட்டு மட்டும் அதிமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க. மாணவர்கள், அரசு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து 4 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். இதற்காக மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். சுமார் 52 லட்சம் மடிக்கணினி கொடுத்தோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தல் திமுகவுக்கு பயம் வந்து விட்டது, தோல்வி அடைந்து விடுவோம் என்று பயம் வந்து விட்டது. அதனால அவசரமாக இன்றைக்கு அரசு கல்வியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு அற்புதமான கூட்டணி அமைக்கப்படும். நம்முடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும், சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் சந்தேகத்தை போக்கின்ற அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். அதோட அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்.